நம சிவாயா. இது வந்து 2024ல் கேட்டிருக்க ஒரு ஜேஇ கொஸ்டின். என்ன கொஸ்டின்னு பார்த்தோன்னா, ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைக்ளோஹெக்சேன் சிஸ்டம். இதில் ஒரு கார்பனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது, இன்னொரு கார்பனில் ஒரு எத்தில் குரூப் இருக்குது. இதில் எந்த இடத்துலேருந்து நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் ட்ரிக்கி போர்ஷனே. இங்கே கொடுத்துருக்க மாதிரி 2 விதமாக நம்ம நம்பரிங் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு கார்பனில் எங்கே 2 மெத்தில் இருக்கோ அந்த கார்பனுக்கு 1 அப்படின்னு ஆரம்பித்து 1 2 3ன்னு போகலாம். இல்லைன்னா இன்னொரு விதமாக இந்த கார்பனில், அதாவது எங்கே எத்தில் இருக்கோ அந்த கார்பனுக்கு 1ன்னு ஆரம்பித்து 1 2 3ன்னு போகலாம். இந்த 2 விதத்தில் முதல்ல எழுதியிருக்கிறது தான் சரியான விதம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கார்பனில் கிளைகள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த கார்பனுக்கு குறைவான நம்பர் இருக்கணும். குறைவான நம்பர் அந்த கார்பனுக்கு தான் கொடுக்கணும். இன்னொரு கார்பன் எங்கே எத்தில் இருக்கோ அங்கே கொடுக்கக்கூடாது. அதனால் இங்கே நம்ம 1ன்னு ஆரம்பித்தோன்னா 1 2 3 எத்திலுக்கு கூட கனெக்டாக இருக்க இந்த கார்பனுக்கு 3 அப்படின்ற அதிகமான நம்பர் இருக்கும். புரியுது இல்லையா? கிளைகள் எங்கே இருக்கோ அந்த கார்பனுக்கு எண்ணிக்கை நம்பர் குறைவாக இருக்கணும். சரியா? ஸோ அப்படி பார்த்தோன்னா 1 2 3. ஸோ 1 1 டைமெத்தில், 3ல் எத்தில். கரெக்டாக? இப்போது இங்கே மெத்தில், இங்கே எத்தில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்தோன்னா, எத்தில்ன்றது தான் முதல்ல ப்ளேஸ் பண்ணணும், மெத்தில் அதுக்கப்புறம் தான் வரணும். அதனால் இந்த 4 ஆப்ஷனில் எது சரின்னு பார்க்கலாம். 1 எத்தில் 5 5 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். ஸோ இது தப்பான ஆன்சர். ஏன்னா எத்தில் பொசிஷனில் 1ன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆப்ஷன் பி செக் பண்ணோன்னா 3 எத்தில் 1 1 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன். ஸோ 3 எத்தில் 1 1 டைமெத்தில். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படியும் இருக்குது, நம்பரிங்கும் நம்ம சொன்ன விதத்தில் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எதுக்கும் மீதி 2 ஆன்சரை செக் பண்ணிவிடுவோம். ஆப்ஷன் சி எகெயின் 1 எத்தில்னு கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பு. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க? 1 1 டைமெத்தில் 3 எத்தில் சைக்ளோஹெக்சேன். நம்பரிங் கரெக்டு, ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது சரியான விடை கிடையாது. நீங்கள் ஒரு வேளை மனசில் டி வந்து ஈக்கு முன்னாடி தானே இருக்குது ஆல்ஃபபெட்லன்னு நினைக்காதீங்க. இந்த டை ட்ரை மோனோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த மெத்தில், இந்த சப்ஸ்டியூண்ட் இருக்குல்ல, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுபடி பார்த்தோன்னா மெத்தில் எத்திலுக்கு அப்புறம் தான் ஆல்ஃபபெட்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கிறதுனால, அதாவது எம் ஈக்கு அப்புறம் தான் ஆல்ஃபபெட்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கிறதுனால ஆப்ஷன் டி சரியான விடை அல்ல. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தேங்க்யூ. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். அன்டில் தென், ஹாப்பி லேர்னிங்.